எப்படி ரமதானை வரவேற்பது? அல்லாஹ் கொடுத்த அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் உடைய பரக்கத் பொருந்திய மாதம். சஹாபாக்கள் எல்லாம் எப்போது இந்த மாதம் ஏற்படும் என்று காத்து கொண்டிருந்த மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இந்த மாதம் வருவதற்கு முன்னாலேயே இந்த மாதத்தை குறித்த அறிவுரைகள், இந்த மாதத்திற்குரிய தயாரிப்புகளை கொண்டு வரவேற்ற இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்பது? ஹுதுவத்துல் ஊலா லில் அமல், அமல்களில் நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் இந்த ரமதானுக்கு முன்னால் எம்மை தயார்படுத்திக் கொள்வது அத்தௌபா, பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். எல்லா பாவங்களையும் விட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை இந்த நிமிடத்தில் அல்லாஹ்விற்காக ரமதானை எதிர்பார்த்து விடுகிறேன், விட்டதுதான். ரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் ஆரம்பித்த இந்த செயல் என்னுடைய மறுமை வரை நீடிக்கும் என்ற உறுதியை அல்லாஹ்விற்கு கொடுத்தல் அத்தௌபா, அல்லாஹ்வின் பக்கம் அர்ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விடுவோம் இருக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லா பாவங்கள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும், அது புறம் பேசுவதாக இருந்தாலும், பொய் பேசுவதாக இருந்தாலும், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதாக இருந்தாலும், பிறரை தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வையாக இருந்தாலும், அந்நிய பெண்களை பார்த்தல், ரசித்தல், பேசுதல், அல்லது அவர்களோடு இணையதளங்களில் சேட்டிங் செய்தல், என்ன பாவமாக இருந்தாலும் அது ஹராம் என்ற நிலையிலும் நாம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்விற்காக இந்த ரமதானுடைய நன்மையின் மாதம் வருவதற்கு முன்னால் யார் அதை விடுகிறார்களோ, விட்டு அல்லாஹ்விடத்திலே உறுதி கொண்டு சுத்தமான நிலையில் இந்த ரமதானை அடைகிறார்களோ அவர்கள்தான் ரமதானை வரவேற்பதற்கு தயாரானவர்கள். இவர்களுடைய பெயரும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வரவேற்றார்களோ, சஹாபாக்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி வரவேற்றார்களோ அவர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு தயாராகுதல் தான் ரமதானுடைய மாதத்தை வரவேற்பதற்கு நாம் செய்யக்கூடிய முதல் காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, வரம்பு மீறி பாவம் செய்த, சொல்லுங்கள், வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகளே நல்லா சொல்லல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகளே அழைக்கல, யா முதுனிபுன்னு சொல்லல. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கு என் அடியார்களா வாழ்றதுக்கு. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் என்னுடைய பாவங்களின் மூட்டைகளை மன்னிப்பானா? இவ்வளவு குற்றங்களை செய்து விட்டேனே, மீண்டும் 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 அல்லாஹ்விற்கு வாக்குறுதி கொடுத்து பாவங்களை தொடர்ந்து விட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற எண்ணம் வேண்டாம். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. ஏன்? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அழுத்தி சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன்தான் அருளாளன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தி அப்தி. இந்த நேரத்தில் இந்த தௌபாவை நாம் செய்தால் இந்த சபையை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைவான். இன்ஷா அல்லாஹ். லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தி அப்தி. ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் அளவற்ற அதிகமான மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைகிறான். எப்படி? ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான், தன்னுடைய உணவோடும் பானத்தோடும் ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுக்கிறான். சிறிது நேரத்திற்கு பிறகு விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் இல்லை, அவனுடைய உணவும் இல்லை, அழிந்து விட்டோம் என்ற மரணத்துடைய எண்ணத்தில் மரணம்தான் என்று அவன் உறங்குகிறான். மீண்டும் விழித்து பார்த்தால் அவனுடைய தலைமாட்டின் அருகில் அந்த வாகனமும் உணவும் அந்த பாலைவனத்திலே கிடைத்து விடுகிறது. கிடைத்த மகிழ்ச்சியில் மின் ஷித்தத்தில் ஃபரஹி, அதிகமான மகிழ்ச்சியில், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக் மஅதல்லாஹ், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்று மகிழ்ச்சியிலே என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாமல் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறான். சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு அவனுடைய மூளை மயக்கடிக்கப்பட்டு மகிழ்ச்சி அதிகமாகி விடுகிறது. இவன் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ, கிடைத்த வாகனம் கிடைத்து விட்டால், தொலைத்த வாகனம் கிடைத்து விட்டால், அதைவிட பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்.
ரப்பை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டுமா இல்லையா என்று நாம் எம்மை முடிவு செய்து கொள்வோம். அல்லாஹ்விற்காக பாவங்களை குற்றங்களை விட்டு முழுவதுமாக பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம். ரமதானுடைய மாதம் எம்மை அடைவதற்கு முன்னால்